ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் டென்ஸ் லேயர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ கெராஸ் டாட் மாடல்ஸில் சீக்வென்ஷியல்னு ஒரு மாடல் நான் இம்போர்ட் பண்ணுறேன். அது வந்து ஒரு ஸ்டாக் கண்டெய்னர் கிரியேட் ஆகும். அதுக்குள்ளே தான் நம்மளோட டென்ஸ் லேயரை ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது கெராஸ்ல லேயர் வந்து டென்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். டென்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஹிடன் லேயர் ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுக்கறது தான். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மாடல் நான் கிரியேட் பண்ணுறேன். சீக்வென்ஷியல் ஸ்டாக் கண்டெய்னர் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குள்ள நான் டென்ஸ் லேயர் ஆட் பண்றேன். ஸோ மாடலை ஆட் பண்றது இங்க டென்ஸ்ல யூனிட் ஸ்ட்ரீம் கொடுக்குறேன். யூனிட் ஸ்ட்ரீம்ங்கிறது நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் லேயர். அதாவது வந்து ஹிடன் லேயர் நான் எனக்கு வந்து இந்த டென்ஸ்க்கு 3 வேணும் அப்படிங்கிறது இங்க மீனிங். ஆனா இன்புட் ஷேப் பாத்தீங்கன்னா நான் 5 கொடுக்குறேன். ஸோ இன்புட் வந்து 5 எடுக்கும், ஆனா அவுட்புட் எனக்கு வந்து 3 தான் கொடுக்க போகுது. இதான் இதுக்கான மீனிங். பட் இங்க பாத்தீங்கன்னா யூஸ் பயாஸ் நான் எனேபிள் பண்ணிருக்கேன். பயாஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா இன்புட் ஷேப்போட +1 அடிஷன் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த அவுட்புட் ரன் பண்ணி காட்டினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது எப்படி வருதுன்ட்டு. ஸோ இந்த அவுட்புட்ல பாத்தீங்கன்னா டென்ஸ் லேயர் இருக்கு, அவுட்புட் ஷேப் 3 இருக்கு, பேராமீட்டர் பாத்தீங்கன்னா 18 வருது. ஸோ 18ன்றது ஒன்றும் இல்லை, 5 input shape plus 1 bias. So total 6 into 3. So 18 ஐட்ரேஷன் வந்து நமக்கு அங்கே ரன் ஆகும். அதுக்கான மீனிங் தான் இங்கே நடக்கிறது. ஸோ கொடுக்குற உங்களோட டென்ஸ் லேயர் இன்புட்டை பேஸ் பண்ணி இங்கே உங்களுக்கு நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு டென்ஸ் லேயர் ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஸ்ட்ரீம் கொடுக்குறேன். அதாவது வந்து நான் எடுக்கிறது வந்து அவுட்புட் 2 வேணும் அப்படின்றத நான் கேட்குறேன். அப்போ இதுக்கு என்ன இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்ஸ் லேயரோட அவுட்புட் தான் இங்கே வரும். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன சீக்வென்ஷியல் ஒரு கியூ மாதிரிட்டு இப்போ டென்ஸ் லேயர் ஃபர்ஸ்ட் டென்ஸ் லேயர் ஆட் ஆயிருக்கும். அந்த பைப்பில் ஒரு அவுட்புட்டை இங்கே எடுத்து வரும். ஸோ அவுட்புட் ஷேப் 3ங்கிறது இதுக்கு இன்புட்டாக மாறுது. ஸோ 3 இன்புட் வந்து நான் உள்ள எடுத்துக்கிறேன். பட் இங்கே பயாஸ் எனேபிளே பண்ணல. ஸோ 3 into 2 6 ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் வரும். இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3 அவுட்புட் ஷேப் எனக்கு வருது. அந்த 3 தான் இதுக்கு இன்புட்டாக வருது. பயாஸ் எனேபிள் பண்ணல. ஸோ அதனால எனக்கு ஆஸ் இட் இஸ் 3 மட்டும் இருக்கு. 3 into 2 6 பேராமீட்டர் எனக்கு பாஸ் ஆகுது. இப்போ இன்னொரு டென்ஸ் லேயர் ஆட் பண்றேன். இந்த டென்ஸ் லேயர்ல பார்த்தீங்கன்னா பயாஸை நம்ம மறுபடியும் எனேபிள் பண்றேன். இந்த அவுட்புட் எனக்கு எங்க கால் பண்ண போகுது. ஸோ எனக்கு அவுட்புட் ஷேப் 2ன்னு சொல்லியிருக்கேன். 2 + 1 இங்க 3 வரும். 3யோட வந்து நம்ம யூனிட் அதாவது அவுட்புட் ஷேப் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 1 வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். 1 into 3 3 தான். அவுட்புட்ல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பாத்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் நம்ம முன்ன பார்த்ததே தான். பட் இந்த 2 அவுட்புட் வந்து இங்க எடுக்குது +1 பயாஸ். ஏன்னா எனேபிள் பண்ணிருக்கேன் இங்க பயாஸ் மறுபடியும். நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். டென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக. ஸோ இங்க 2 + 1 3 into 1 பார்த்தீங்கன்னா எனக்கு பேராமீட்டர் வருது. ஸோ டோட்டலாக இதை ஆட் பண்ணீங்கன்னா வராது இந்த 27 பேராமீட்டர் ஐட்ரேஷன் தான் நமக்கு இந்த மாடலுக்கு ரன் ஆக போகுது. இதை நீங்க சார்ட்ல பார்க்கணும் அப்படின்னா இங்க உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்புட் லேயர் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்தேன். எதை நான் ரன் பண்ணாலுமே டென்ஸ் இன்புட் வந்து அதுதான் எடுக்கும். ஸோ இன்புட் லேயர் 5 எடுக்குது, அவுட்புட் எனக்கு 3 கொடுக்குது. இந்த அவுட்புட் இங்க பார்த்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ 5 ஒரு பயாஸ் எனேபிள் பண்ணியிருந்தோம். 6 into 3 18 எனக்கு பேராமீட்டர் கிடைக்குது. செகண்ட் இந்த அவுட்புட் இதுக்கு இன்புட்டா வருது பாருங்க. ஸோ இந்த 3ங்கிறது எனக்கு அப்படியே இங்க அவுட்புட் வந்து இங்க இன்புட்டா மாறுது. ஸோ 3யோட into 6 இங்க பயாஸ் நான் எனேபிள் பண்ணல, இங்க டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். 3 into 2 வந்து 6 அதான் நமக்கு அவுட்புட்டா வருது. இப்போ இந்த 2 அவுட்புட் லேயர் வந்து எனக்கு மறுபடியும் இன்புட்டா வருது. இங்க நான் மறுபடியும் பயாஸை எனேபிள் பண்ணிருக்கேன். ஸோ 2 + 1 3 into 1 வந்து இங்க நமக்கு அவுட்புட்டா பார்க்கலாம். ஸோ இப்படிதான் டென்ஸ் லேயர் பிஹேவ் பண்ணுது. தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் இன் கமெண்ட்ஸ்.